குமரியில் தலை தூக்கும் வரதட்சணை கொடுமை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீகோட்டெக் தமிழ் சேனல். தமிழ்நாட்டிலேயே அதிக வரதட்சணை கொடுக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக தங்கம் விற்கப்படும் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம்தான். இங்கு பணக்காரர்கள் மட்டுமல்ல, நடுத்தர மக்கள்களும் தங்கள் மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க அதிக வரதட்சணை கொடுக்கிறார்கள். அவர்கள் கடன் வாங்கினாலும் கூட தங்கள் குழந்தைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வளமான மற்றும் வசதியான வீட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக அதிக வரதட்சணை கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு வரும் வளமான வீட்டில் வசிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்று சொல்கிறார்கள். காரணம், அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அதே வீட்டில் மீண்டும் வரதட்சணை துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள். திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட வரதட்சணை போதாது என்று கூறி பல பெண்கள் தங்கள் பெற்றோரால் மீண்டும் வரதட்சணை பணம் கொண்டு வர துன்புறுத்தப்படுகிறார்கள். திருமணத்தின் போது வரதட்சணை வேண்டாம், உங்கள் மகளுக்கு மட்டும் கொடுத்தால் போதும் என்று சொல்லும் பலர் கூட திருமணத்திற்கு பிறகு வரதட்சணை கேட்டு தங்கள் மகள்களை சித்திரவதை செய்கிறார்கள். பணம் எல்லாவற்றையும் உருவாக்குகிறது என்று கூறப்படுவது போல இங்கு பணம் பல குடும்பங்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. பல கனவுகளுடன் ஒரு வீட்டுக்குள் நுழையும் இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால் அவதிப்படுகிறார்கள். மேலும் தங்கள் நிலைமையை வெளிப்படுத்த முடியவில்லை. பல வீடுகளில் உள்ள மாமியார்களும் இதற்கு உடந்தையாக உள்ளனர். ₹1 கூட வரதட்சணையாக வாங்காத நம் முன்னோர்கள் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியாக வாழ்ந்தனர். ஆனால் இன்று கோடிக்கணக்கான ரூபாய் வரதட்சணை கொடுத்த பிறகும் ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ முடியவில்லை. இந்த நிலை மாறுமா என்று குமரி மக்கள் விடியலுக்காக காத்திருக்கின்றனர். இதற்கு ஒரு உதாரணமாக கருங்கல் அருகே நடந்த சம்பவம். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள திக்கணங்கோடு பகுதியை சேர்ந்தவர் ராபின்சன். அவரது மகள் ஜமலா, வயது 26, இணையம்புத்தூர் பகுதியை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி நிதின்ராஜ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் கடந்த ஜனவரி மாதம் நடந்தது. இந்த நிலையில் நிதின்ராஜ் நீண்ட காலமாக வேலை இல்லாமல் இருந்தார். இதனால் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் நிதின்ராஜின் உறவினர்கள் ஜமலா நேற்று வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோருக்கு தகவல் கொடுத்தனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் தங்கள் மகளை பார்க்க அங்கு விரைந்தனர். இது குறித்து கருங்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி ஜமலாவின் உடலை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். பின்னர் ஜமலாவின் தாய் புஷ்பலதா இது தொடர்பாக கருங்கல் போலீசில் புகார் அளித்தார். அது எனது மகளுக்கு நிதின்ராஜுக்கும் கடந்த ஜனவரி மாதம் திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது ₹7 லட்சம் ரொக்கம், 50 பவுன் நகை மற்றும் வீட்டு பொருட்கள் நாங்கள் கொடுத்தோம். திருமணமான 2 மாதங்களுக்குள் எனது மகளை அவரது கணவர், மாமனார் மற்றும் மாமியார் கூடுதலாக 5 லட்சம் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தினார். என் மகள் பணத்தை எப்படியாவது திருப்பி தருமாறு கேட்டார். அதனால் நான் என் தாலியை அடகு வைத்து 5 லட்சம் கொடுத்தேன். மேல்மிடாலம் பகுதியில் ஒரு வீட்டை வாங்கி தந்தோம். ஆனால் இதையெல்லாம் கொடுத்த பிறகும் அவன் என் மகளை அடித்து துன்புறுத்தினான். எனவே என் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் என் மகளின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இதற்கிடையில் ஜமீலாவின் உறவினர்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை பிணவரை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுல அவனு செயின் கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு அங்க நின்னு நாடகம் ஆடிக்கிட்டு என் பிள்ளைய மனமேடத்துல இருந்து விட்டுக்கிட்டு மண்டபத்துல போய் சாப்பிட்டுட்டு என் பிள்ளைகிட்ட செல்லாம அவன் வண்டியாரு போயிட்டான். அப்பமே அவன் செயினுக்கு அலப்பு பிடிச்ச பையன். நான் அன்னைக்கு கொடுக்க கூடாதுன்னு மறுநாள் தான் அவனுக்கு செயின் கொடுத்தேன். என் பிள்ளைக்கு அவிய சார்பா 1/2 கிராம் கூட என் பிள்ளைய உடம்பையில அவிய போடல. நான் தான் என் சார்பா நான் அவிய உடம்பையில போடக்கு நான் நகை கொடுத்தேன். அவனு அக்காரு மோதிரம் கொடுத்தேன். அவனுக்கு தங்கச்சாரு மோதிரம் கொடுத்தேன். அவனுக்கு செயின் கொடுத்தேன். அவனுக்கு காப்பு கொடுத்தேன். அவனுக்கு மோதிரம் கொடுத்தேன். இதெல்லாம் நான் கொடுத்தேன். இப்ப எதுவுமே இல்ல. தாலி வரை இல்ல. கல்யாணம் கழிஞ்ச பிறகு மே மாசம் 24ஆம் தேதி அவனுக்கு அக்கா டார்ச்சர் பண்ணியான்னு சொல்லிக்கிட்டு எனக்கிட்ட என் மொவா பணத்துக்கு வந்தா. நான் சொன்னேன், கொடுக்காத மோளே, நான் அவனை ஏற்கனவே தந்துட்டேன். அம்மா, நான் கொடுக்காம இருந்தா வாழ முடியாது. என்ன எல்லாரும் கொடுமைப்படுத்தியாவ, எனக்கு இது நீங்க தந்துதான் ஆகணும்னு நான் என் தாலி அட வச்சு என் பிள்ளைக்கு 5 லட்சம் ரூபாய் நான் கொடுத்து விட்டேன். இந்த பணத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாவ. என் பிள்ளைக்கு 50 லட்சம் வீடு ஆண்டி கொடுத்தேன். 50 உருப்படி போட்டேன்.
7 லட்சம் கையில கொடுத்தேன். அது அப்புறம் டார்ச்சர் கொடுக்க முடியாம 5 லட்சம் கொடுத்தேன். அது அப்புறம் ஒரு பைக் வேண்டி கொடுத்தேன். இதெல்லாம் வேண்டி கொடுத்தேன். வேண்டி கொடுத்த வீட்டுல டெய்லி செலவு கொடுத்தேன். வேண்டி கொடுத்த வீட்டுல அவனுங்க அம்மா, அவனுங்க அப்பா, அவனுங்க தங்கச்சி, அவனுங்க சித்தி எல்லாருமே என் பிள்ளைய வீட்டுல வந்திருந்து எல்லாரும் சேர்ந்து குடும்பப்படுத்தினாவ. ஒரு நாள் போனேன். போன உடனே அவிய என் பிள்ளைய தப்பு தப்பா பேசினாவ. அப்ப சொன்னேன், மக்களே குடும்பம் இப்படிதான் இருக்கும். நீ இதுல இருந்து ஜெயிச்சு வாழு மக்களே. நீயா தேர்ந்தெடுத்த முடிவு. அதனால நான் எதுவும் பண்ண முடியாது. இவியல்கிட்ட இருந்து நீ ஜெயிச்சு வாழணும். நீ சென்னிய மக்களே. நான் அவியல்கிட்ட போய் நான் ஜெயிச்சு வாழுவேன்னு. என் பிள்ளை சாகக்கூடிய பிள்ளை கிடையாது. என் பிள்ளை சொல்லுவா, நான் சாக மாட்டேன், வாழ்ந்து காட்டுவேன். நான் வாழ்ந்து காட்டுவேன். அம்மையில பாதி உள்ள தைரியம் எனக்கு உண்டம்மா. நான் தைரியசாலி பிள்ளை அம்மான்னு என் பிள்ளை என்கிட்ட சொன்னா. அந்த நம்பிக்கையில அவிய கையில நான் விட்டுட்டு வந்தேன். என் பிள்ளை எந்த கொடூரம் பண்ண மாட்டாவேன்னு விட்டுட்டு வந்தேன். யாத்தகி என் அம்மாவா ஒரு நாளைக்கு முன்ன 7 மணிக்கு டியூட்டி போயிட்டு வந்து 8:30 வீட்டுக்கு வந்தா. 8:30 வந்த மொபைலுக்கிட்ட நான் பேசல. என்ன மணியை பார்த்துக்கிட்டு போன் அடிப்பேன். என் பிள்ளைக்கு நான் போன் அடிச்சேல. போன் அடிச்சாம இருந்துகிட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு போல மணியை பார்த்தேன். போன் அடிச்சா நைட்டு வேலை பார்த்துட்டு வருவாளே உறங்கட்டு நீ சொல்லிக்கிட்டு விட்டுட்டேன். ஒரு 12:15 மணி இருக்கும். யூலின் எனக்கு போன் பண்ணி உங்க அம்மாவா நாடு தூங்கிச்சா நீ சொல்லிக்கிட்டு சிரிச்சான். அன்னை ஆஸ்பத்திரியில இருக்கியா நக்கல் பண்ணி சிரிச்ச உடனே என் பிள்ளை சாவேல நம்பல இருக்கியான்னு சொல்லிட்டு போனேன். கண்டிப்பா எடுக்கணும் சார். கண்டிப்பா எடுக்கணும். அரசு பண்ணி ஜெயிலுக்கு சார் இத அடிச்சு கொன்னது வேற ஒண்ணுமே இல்ல. 6 பேர் சம்பந்தப்பட்ட 6 பேரை அரசு பண்ணி ஜெயில்ல போடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.